தூத்துக்குடி செல்வம், உங்களுக்கு தான், நீங்க தான் அதற்கு பதில். மாணவர்கள் ஆசிரியர்கள் நலனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரான்னு மட்டும் கேட்டுக்கோங்க. அதாவது அவங்க பண்ணது சரி, தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க கூடாதா அப்படின்றது அவருடைய ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லிட்டோம். டாக்டரோட கேள்வி அதுதான். இந்த 2152 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களா, வேண்டாம் என்று கூறுகிறீர்களா? உங்களுடைய கருத்து என்னன்றார். நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாள சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் பெரிதும் மதிக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் ரொம்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நீண்ட பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களே கூட இந்த மும்மொழி கொள்கையில குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு இல்ல. அதாவது தமிழ், தாய்மொழி தமிழ் கட்டாயம், இணைப்பு மொழி ஆங்கிலம் அவசியம், அதே போல மூன்றாவது மொழி அவர்களுடைய விருப்பம், அவங்க சாய்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய சாய்ஸ். சரி, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வ சிக்ஷா அபியான் என்கிற திட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 8971 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமக்கர சிக்ஷா அபியான் சார். அதான் சமக்கர சிக்ஷா அபியான், சமக்ஷர சிக்ஷா நீங்க வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் எங்களை படிக்க விடாம பண்ணது அவங்கதான், விட்டுருங்க. அதனால சகோதரி நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, மும்மொழி கொள்கை என்பது ஒரு மொழியை கூடுதலாக இந்த மாணவர்கள் படித்தால் என்ன தவறு? நான் இன்னும் கூட ஒண்ணு கேட்கிறேன். 2 மொழிக்கே கற்றல் திறன் குழந்தைகள் பருவத்துல இல்ல அப்படிங்கிறது தான் ஏசர் டெஸ்டுடைய ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு தான் கல்வியாளர்களே இங்க குறிப்பிடுறாங்க. தாய்மொழி ஒன்று, இன்னொன்று ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனுக்கு தேவையான ஒரு மொழியை, தொடர்பு மொழிக்கு கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது. மூன்றாவது ஒரு மொழியை குழந்தைகளிடம் நீங்கள் திணிக்கிறீர்கள். அது எந்த மொழியா இருந்தாலும், இந்தி தான் இல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் திணிக்கிறீர்கள் என்பது கல்வியாளர்களுடைய கருத்தா இருக்கு. என்னோட எனக்கு அருமையா ஒரு லீட் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற சென்னை பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதுல என்ன மூன்றாவது மொழி என்னன்னு கேளுங்க. அதே போலவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அண்ணா முடிச்சிடுறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மகள் மரியாதைக்குரிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் ஒரு வர்த்தகத்தை நடத்துகிறார்கள். அதேதான் அரசு பள்ளியிலையும் அரசும் செய்யணும் அப்படின்னு எப்படி ஒரு தனியார் பள்ளி, அதையும் கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தனியார் பள்ளி செய்து தப்பு, அதையே நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி தனியார் பள்ளியை நியாயப்படுத்துவதற்கான ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்றாங்களே. சகோதரி, என்னுடைய மன்னன் எப்படி நாங்கள் நடத்தவில்லை, எங்கள் உறவினர் ஒருத்தர் நடத்துறாங்கன்னா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாவோம்? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, உங்க உறவினர் யாரு என்னங்கிறதுலாம் இப்போ எல்லாமே பொது வழியில தெரிஞ்ச விஷயம். அதை நான் விட்டுருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நடத்தல உங்க சித்தப்பா, உங்க சித்தப்பாவா சித்தப்பாவும் நானும். அதாவது ஒரு தனிநபருடைய வர்த்தகம் ஒட்டுமொத்த அரசு, அதாவது ஒரு தனிநபர் வர்த்தகத்தை வச்சுதான் மத்திய அரசு நிதியை ஒதுக்கல அப்படிங்கிற இடத்திற்கு இது நகர்ற மாதிரி இருக்கு. நீங்க அரசுடைய கொள்கை, அரசு என்ன மாதிரி இங்க இருக்கு, அரசு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசாங்கம் இதை கொடுக்கணுமா வேண்டாமா? அதுக்கு நீங்க உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து. பாஜக அப்படின்றத விடுங்க, உங்களுடைய கருத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? எம்பி சார் கொஞ்சம் பொறுங்க. நாங்கள் மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன நினைக்குது கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதா, குடிசை வீட்டுல வாழ்கிற ஏழை குழந்தைக்கு கிடைக்கிற கல்வி, ஏழை குழந்தை அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களுடைய வீட்டு அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கல்வியும் ரெண்டு சமமா இருக்கணும். ஏழை குழந்தைக்கும் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கல்வி கிடைக்கணுங்கிறதா இந்த கல்வி திட்டத்தினுடைய நோக்கம். நீங்க அதை விட்டுட்டு நீங்க பொதுமக்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர், செஷன் நடக்குது, சொல்லிடுறேன். நீங்க இப்ப சொல்றீங்க இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல இது மாதிரி ஹிந்தி கத்துக் கொடுக்குறாங்க, அது அந்த மாணவர்களுக்கு தெரியுதுன்ட்டு. நீங்க போய் ஒரு சர்வே பண்ணி பாருங்க சார், எத்தனை பேர் அங்க ஹிந்தி படிச்சு அவங்க ஹிந்தி பேச தெரியும் அப்படின்றத நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா நான் அதை ஆய்வு செய்திருக்கிறேன்.
அங்க இருக்கிற எந்த மாணவருக்குமே வந்து ஹிந்தியில நீங்க போய் அவங்க எழுத படிக்கிறதுக்குன்னு ஒரு இது பண்ணுவாங்களே தவிர அவர்கள் ஹிந்தி பேசுவதற்கோ அவர்களுக்கு அந்த நீங்க பேசாத ஒரு மொழியை நீங்கள் எவ்வளவு கற்றாலும் அதை நீங்க வந்து நீங்க மாஸ்டர் பண்ணவே முடியாது. நான் வந்து பள்ளியில் இருந்தப்பவே என் கூடவே ஒரு ஹிந்தி படித்த ஒரு மாணவன் நாங்கள் டெல்லிக்கு போகிறப்போ நான் எந்த அளவுக்கு இருந்தனோ அதே மாதிரி தான் அந்த மாணவனும் ஏங்க எனக்கு ஹிந்தி ஏதோ நான் எழுத்து கூட்ட தான் தெரியுமே தவிர எனக்கு பேசுறதுக்கு அவங்க சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாது. சொல்லட்டும். என்ன கொஞ்சம் அனுமதிங்க தயவு செய்து. நான் என்ன உங்க நேரத்தை குறுக்கிடல. அதாவது நீங்க உங்களுடைய பொதுச் செயலாளர் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க செயலாளர் திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் ஒரு 10 நாள் கூட ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றாரு, டெல்லிக்கு போகிறவங்களுக்கு 2 மொழி தெரியணும், ஒண்ணு ஆங்கிலம் இன்னொன்னு ஹிந்தி. இல்லைன்னு சொன்னா வேலை பார்த்துக்கிட்டு. சார், ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்றது எல்லாமே தனிநபர் சார்ந்த கருத்துக்களா இருக்கு. இது அரசு ஒரு நிதியை விடுவிக்கிறதுக்கு நீங்க ஒரு பாலிசி டிசைன் பண்ணிருக்கீங்க. அந்த பாலிசியின் அடிப்படையில நீங்க வந்து அதுவும் ஒரு கண்கரன் ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கிற கல்வி குறித்த ஒரு இதுக்கு தனிநபர் சார்ந்த விமர்சனங்களை தான் தொடர்ந்து வைக்கிறீங்களே தவிர அரசுடைய கொள்கை சார்ந்தோ அரசுக்கும் இடையே அதை எப்படி ஒத்திசைவோட எடுத்துட்டு போறது, மாணவர்கள் நலன் ஆசிரியர்கள் நலன் அப்படிங்கிற இடத்துக்கு நகரவே இல்லையே. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கு சார், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? கொஞ்சம் அதாவது அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்கள் யாரோ ஒரு தனிநபர் இல்ல, அவர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். சகோதரி செந்தாமரை அவர்கள் வந்து எங்கள் முதலமைச்சரின் மகன். அதனால எப்படி சார் அப்படி எடுத்துக்க முடியும்? அப்படி எல்லா கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய சோவான்லாம் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிசினஸ் சார்ந்து தான் பாலிசியை கவர்மெண்ட் டிசைன் பண்ணுமா சார்? எப்படி சார் அதை வாதமா வைக்க முடியும்? மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு இல்லை. மும்மொழி கொள்கை என்பது அந்த பச்சை சின்ன குழந்தைகள் வளர்ந்து வருகிற அந்த பிச்சு குழந்தைகள் நாளை போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் சவால்களை சந்திப்பதற்கு இன்னொரு கல்வி படிப்பதிலே என்ன தவறு இருக்கிறது? நீங்க முழுக்க 1963. சரி சார், இதுக்குதான் சரி சார், நான் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறேன். இவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார். இது இந்த மாநிலத்துடைய கொள்கைன்னு அவர் சொல்றாரு. இப்ப மத்திய அரசு மாநில அரசு இது பேச வேண்டியது. சரி, பெஞ்சல் புயலுக்கு நேத்தைக்கு பேரிடருக்குன்னு சில மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுச்சு இல்லையா சார்? அதுக்கு எந்த கொள்கை சார் தமிழ்நாட்டுல இடிச்சுது? எதனால சார் கொடுக்கல? ஒண்ணு கேளுங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபண்ட் இருக்கு, தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி வந்து 5 மாநிலங்களுக்கு மட்டும்தான். 28+7 35 மாநிலங்களை கொண்டிருக்கிற இந்தியாவில் 5 மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது இப்ப சப்ஜெக்ட் கிடையாது. இப்ப அது வந்து மழையோ வெள்ளமோ எப்படி சார் அப்படி? அதாவது ஒரு பெரிய வெள்ளத்தை சென்னை சந்திக்குது, அதுக்கப்புறம் இங்க ஒரு புயலை சந்திக்குது. கடந்த காலங்கள்ல நடந்த பேரிடர்களுக்கு கேட்கப்பட்ட நிதியின் அளவும் கொடுக்கப்பட்ட நிதியின் அளவும், அப்புறம் ஒரு ஆய்வுக்குன்னு ஒருத்தவங்க வர்றாங்க, மத்தியில இருந்து ஒரு குழு வருது, அந்த ஆய்வையும் கொண்டு போய் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க, அதுக்கப்புறம் நிதி வரல. சரி, இதுதான் கொள்கை முரண். சரி, அதாவது இதுவே கொள்கை முரண் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது அவங்க சட்ட போராட்டம் கூட நடத்துவாங்க, அது அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட். ஆனால் பெஞ்சல் புயலுக்கு எந்த கொள்கை தடுக்குது? எந்த ஸ்டார் கண்டிஷன் சப்ளை தடுக்குது? ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெஞ்சல் புயலில் இவர்கள் கொடுத்த கணக்கு தவறு என்பது மத்திய அரசாங்கத்துடைய மதிப்பீடு தவறு என்பது மத்திய அரசாங்கத்துடைய எண்ணம். இவர்கள் சரியாக மதிப்பீடு செய்யவில்லை சார். அங்கிருந்து ஒரு ஆய்வுக்குழு வந்துச்சு சார். அங்கிருந்து ஒரு ஆய்வுக்குழு வந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு எப்படியாவது இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்கு தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் மொழி உணர்வை தூண்டிவிட்டு ஏதாவது ஆதாயம் அடைய முடியுமா என்பதை திமுக முயற்சிக்கிறது. திமுக இல்ல, அதாவது இப்ப பேரிடர் நிதி ஒதுக்கப்பட்டு கல்வி நிதி ஒதுக்கப்பட்டு அவங்க இப்படி மக்களை தூண்டி விடுறாங்க, இங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்புறாங்கன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அப்படி இல்லையே. 3வது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்னு முதல் அங்கிருந்து அமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர் தான் இப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்கிறாரு. அதுக்கு இவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க.
இவர்கள் மொழி உணர்வை தூண்டிவிட்டு ஒரு பிரிவினவாதத்தை தூண்டிவிடுகிறார்கள். ஒரு சார், இதுல தீவிரவாதம்ங்கிறதுல அதீத வார்த்தை சார், பெரிய வார்த்தை. இதுல என்ன சார் தீவிரவாதம்? வேண்டாம், தீவிரவாதம் வேண்டாம், பிரிவினைவாதம் வச்சுக்கிடுங்க. இதுல என்ன பிரிவினைவாதம் வருது? ஒரு 1963 63 மொழி போராட்டம் தான் திமுகவை ஆட்சியை நோக்கி நகர்த்தியது. அப்படிப்பட்ட நிலையில் 2026 ஆட்சிக்கு வருவதற்கு இவர்களுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லை. அதை தக்க கோரிக்கையை ஏத்துக்கிறாங்கன்றதுதான் அர்த்தம். இல்ல, தமிழ் மொழி அவர் என்ன கேக்குறாருன்னா, அந்த போராட்டம் தான் அவங்கள ஆட்சியில அமர்த்துச்சுன்னா மக்கள் அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் தானேன்றாரு. அது ஏன் நீங்க மக்களுக்கு எதிராக நீங்க நடந்துக்கிறீங்க? அன்றைக்கு 1963 வேறு, 2025 வேறு. இந்திய பிரச்சார சபாக்களில் இன்றைக்கு மக்கள் அலையலையாக பிள்ளைகளை கூப்பிட்டு போய் பரிசீலனை வைக்கிறாங்க. சபா ஆரம்பிங்க சார், ஆரம்பிச்சு நீங்க ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து அதுக்கு நிதி கொடுத்துக்கோங்க. அவசியத்தை தெரிந்திருக்கிறார்கள். நேற்றுக்கு ஒரு மிக மலினமான ஒரு அரசியல் நடந்துச்சு. வீட்டுல கோலம் போட்டிருக்காங்க, கோலம் போட்டு பக்கத்திலே இந்தி ஒழிக. என்ன சார் அரசியல்? உங்க திமுக காரங்க வீட்டுல நீங்க நடத்திட்டு போங்க, எங்க வீட்டுல வந்து இந்தி ஒழிகன்னு கோலம் போடுறது என்ன அரசியல்? இதனால தமிழ்நாட்டில் இவர்களுடைய பேர் எடுபடாது. இந்தியை திணிப்போம் அப்படின்னா இந்தி ஒழிக அப்படின்றதான் நாங்க சொல்லி ஆகணும். நாங்க இதுவரைக்கும் நாங்க வந்து இந்தியை திணிக்காதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க இந்தியை திணிப்போம் என்றால் இந்தி ஒழிக அப்படின்றதுதான் எங்க குரலாக இருக்கும். நான் ஒன்னே ஒண்ணு கலக்கு சார், ஒன்னே ஒண்ணு. இப்பொழுது திமுக வந்து நடத்துகிற இந்த அரசியல் நாடகத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பேசலாம் சார்.